இந்த பொங்கலுக்கு நிறையா படம் வருது. ஆனால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க படம் அப்படின்னா சங்கர் அவர்களோட இயக்கத்தில் ராம் சரண் அவர்களோட நடிப்பில் வரக்கூடிய கேம் சேஞ்சர் திரைப்படம் தான். அந்த படத்துக்கு இதுவரை ஓவர்சீஸில் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மார்க்கோ திரைப்படம் நேற்றுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் நேற்று 2வது நாள் அதில் ஒரு நல்ல நம்பரே வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெட்டில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று டோட்டலாக எவ்வளோ இதுவரையும் மொத்தமாக மார்க்கோ திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 100 கோடியை நெருங்கிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக விடுதலை 2, புஷ்பா 2 இந்த மாதிரி படங்களோட வசூலையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எந்த படம் டாப் 5ல் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் மாநாடு படத்தோட வசூலை போட சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. வயிறு முட்டை 10 கவலம் சாப்பிட்ற யானை. ஆமாங்க, கேம் சேஞ்சர் தான். ரீசெண்டாக ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் ஒரு இடத்துல விவசாயம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த ஃப்ரேமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. குருதேவன் ஸ்ரீனிவாசன், முகமது யாசின் அப்படிங்கிறவர், அப்புறம் மாணிக், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், சந்திரகுமார், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம், பழைய படத்தோட ஃப்ரேம் தான். அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அது கமெண்ட்டில் போடுங்க. முஃபாசா த லயன் கிங் இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் 5 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 158 கோடியே 54 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். ஸோ டோட்டலாக இந்த படம் வேர்ல்டு வைடு 3260 கோடி கிட்ட வருது, அதாவது $379 மில்லியன். அப்புறம் பேபி ஜான் திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் 83 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். இந்தியாவில் 43 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 57 கோடியே 2 லட்சம். ஒரு பெரிய லாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு லாஸ் வரும் ஃபைனல் கலெக்ஷன் முடியும் போதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூஐ திரைப்படத்தோட டே 16 கர்நாடகாவில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக 33 கோடியே 85 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 41 கோடியே 98 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. மேக்ஸ் திரைப்படத்தோட டே 11 கர்நாடகாவில் 1 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 95 லட்சம். ஸோ டோட்டலாக 41 கோடியே 98 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 50 கோடியே 35 லட்சம். 50 கோடியே கடந்திருக்கு இந்த படம். ஒரு வெற்றி படமாக அமைய போகுது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே 17 கேரளாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம். ஸோ டோட்டலாக 16 கோடியே 21 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 25 கோடியே 4 லட்சம். பேரோஸ் 3D இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கேரளாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 10 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 16 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 11 நாளில். ஒரு மரண தோல்வி படம். ஐடென்டிட்டி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 3 கேரளாவில் 1 கோடியே 38 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து 24 லட்சம். ஓவர்சீஸில் ஒரு 40 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 2 லட்சம் இந்த படத்துக்கு வசூல் வந்திருக்கு டே 3. டோட்டலாக இந்த படம் கேரளாவில் 4 கோடியே 39 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 66 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 90 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மார்க்கோ திரைப்படத்தோட டே 16 கேரளாவில் 63 லட்சம், தமிழ்நாட்டில் 31 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 50 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 72 லட்சம். நேற்று 16வது நாள் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் சரியான இன்க்ரீஸ் இருக்குது. டே 1க்கும் டே 2க்கும் 31 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் நார்மலாக தான் ஆக்சுவலாக இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் மற்ற இடத்துலலாம் அடிச்சு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த படம் 1.5 கோடி கிட்ட இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு தொடர்ந்து. ஸோ டோட்டலாக கேரளாவில் 39 கோடியே 27 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 78 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடியே 83 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 94 கோடியே 92 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 95 கோடினே வைங்களேன். அதாவது இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த படம் 100 கோடியை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் மேபி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு தெரியும்,
5 கோடி 6 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுன்னா இன்றைக்கே 100 கோடியை தாண்டிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட 31வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 2 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸில் 34 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 31வது நாள். ஸோ டோட்டலாக 78 கோடியே 34 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 330 கோடியே 36 லட்சம், கர்நாடகாவில் 97 கோடியே 66 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 61 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 920 கோடியே 2 லட்சம், ஓவர்சீஸில் இந்த படம் வந்து 261 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1706 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக வேர்ல்டு வைடு. ஸோ அப்புறம் விடுதலை 2 திரைப்படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக 41 கோடியே 11 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 62 கோடியே 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 35 கோடி. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், சீசா அப்படிங்கிற படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் 1 லட்சம், டோட்டலாகவே 2 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற படம் ரச்சிதா அவங்களோட படம், டே 2 இந்தியாவில் வந்து 1.5 லட்சம், டோட்டலாக இந்த படம் வந்து 3 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பயாஸ்கோப் அப்படிங்கிற படம் டே 2 40,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 1 லட்சம் தான் இந்த படத்தோட வசூலே. அப்புறம் நேற்று கலெக்ஷனை பொறுத்த வரையும் டாப் 5 தமிழ்நாடு, முஃபாசா தான் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு 1 கோடியே 20 லட்சம், விடுதலை 2 35 லட்சம், மார்க்கோ 31 லட்சம், புஷ்பா 2 15 லட்சம், மேக்ஸ் 10 லட்சம். ஸோ அப்புறம் கேம் சேஞ்சர், அட்வான்ஸ் புக்கிங், ப்ரீ சேல், ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல $528K US, இது வந்து 4 கோடியே 52 லட்சம், கனடாவில் 104K 89 லேக்ஸ் கிட்ட வருது, 104K US. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் 72K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 38 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு 195K US, இது வந்து 1 கோடியே 67 லட்சம் வருது. டோட்டலாக ஓவர்சீஸில் 899K US, 7 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் மாநாடு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாக அந்த நண்பர் கேட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக மாநாடுலேயே ட்ரேடு நம்பர்லேயே ஒரு 2 விதமான இது இருக்குது. ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படம் வந்து 100 crore வரல, 80 crore 70 crore 85 crore அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு ட்ரேட் நம்பர் வந்து இந்த படம் வந்து 100 crore 117 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அஃபிஷியலாக 117 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரும் இருக்குது. ஸோ நம்மளது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 66 கோடியே 45 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 95 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 104 கோடியே 10 லட்சம், பட்ஜெட் 35 கோடி. தேட்டர்கள் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 56 கோடியே 25 லட்சம். ஒரு சரியான பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சுது. அதாவது இந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, டைம் லூப்பில் ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஹீரோவோட நோக்கம் அப்படிங்கிறது, அது உண்மையிலே சரியான கான்செப்ட், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக டைலாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிலம்பரசன் உண்மையிலே இந்த படத்தை நடித்ததுக்காகவே எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் போட்டால் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.